ஸோ wordpress எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு கூகுள்லேருந்து wordpress அப்படிங்கிறத நம்ம www.google போய் ஸோ wordpress.com. ஸோ இதில் லாகின் இருக்கும். ஸோ லாகின் கிளிக் பண்ணிட்டோம்னா wordpress login.comல போய்ட்டோம்னா ஒரு நியூ டேப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து லாகினில் நம்ம ஆல்ரெடி லாகின் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா லாகின் ஐடி கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக கண்ட்ரோல் ஆகிடலாம். ஸோ உள்ள நம்ம சைட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்து wordpress வந்து லாகின் பண்ணோம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு வந்து இனிஷியேட்டாக வந்து ஃப்ரீ லாகின் போயிட்டு நம்மளோட யூசர் நேமு அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு லாகின் ஐடி வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீடர் அண்டு மை சைட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. ஸோ இதில் மை சைட் அப்படிங்கிற டேப்பில் வந்து நம்ம கண்ட்ரோல் ஆகணும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்குது. வி சைட்டு, ஸ்டேட்டஸ் பிளானு அண்டு சைட்டு பேஜ். ஸோ இப்போ நாங்கள் ஒரு செப்பரேட்டடாக ஒரு யூடியூப்பில் வந்து இருக்கிற NPTEL வீடியோ வந்து நம்ம வந்து இந்த சைட் பேஜில் வந்து ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து ரீட் பண்ணுற மாதிரி யூஸர் ரீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ரியேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சைட் பேஜில் ஆடு அப்படிங்கிறத மெனுவில் போனோம்னா ஆடுங்கிறது விசுவலைஸ் ஆகும். ஸோ இங்கே டைட்டில், ஸோ டைட்டில் நேம் வந்து நம்ம டைட்டில் என்ன நேம் கொடுக்குறோமோ அது NPTEL. ஸோ இப்போ NPTEL அப்படிங்கிறத வந்து நம்ம ஸோ வீடியோ வித்து டைட்டில். ஸோ இப்போ சப்ஜெக்ட் டொமைன் நாலேஜ் இருக்குது. சப்ஜெக்ட் டொமைன் நம்ம செலக்ட் பண்ணலாம். சென்டர் மெட்டீரியல் SOM அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு ஸோ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். SOM, ஸோ NPTEL. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ் லெக்சரிங் இருக்குது. ஸோ அந்த லெக்சரிங்கோட வியூவில் வந்து ஜஸ்ட்டு வியூவில் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்ம வெப்பேஜுக்கு போயிட்டு அந்த வியூஎல் லிங்க் கிளிக் பண்ணோம்னா டோட்டல் வீடியோ வந்து இதில் லோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பப்ளிஷ் பண்ணோம். ஸோ டைரெக்ட்லி கோ டு பப்ளிஷு. ஸோ இமீடியட்லி நம்ம என்ன டேட்டில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோமோ பப்ளிஷ் இமீடியட்லி ஸோ பப்ளிஷ் ஆயிரும். பப்ளிஷ் ஆகிட்டு நம்ம வெப்சைட்டில் வந்து இது அப்லோட் ஆயிரும். நம்ம லிங்க் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த லிங்க்கு வந்து நம்ம ஸ்டேட்டஸில் வியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சென்டர் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து டேரெக்டாக கொஷின்ஸு இந்த மாதிரி எதாவது டேட்டாஸ் வேணும் அப்படின்றதுனா கொஷின்ஸு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஸோ பிளாக் ஸ்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கோ டு பிளாக் ஸ்போர்ட்ஸு. ஸோ இதில் நம்ம வந்து ஆட் கொடுத்துட்டு ஆடில் நம்ம பிளாக் ஸ்போர்ட் வந்து ரெக்கார்டிங் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் லைக் மீடியா அதுவும் ஆட் பண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்ஸ் வந்து தீம்ஸில் போனோம்னா
themes customize. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு மெனுவில் நம்ம ஆட் பண்ணோம்னா கிரியேட் மெனு. ஸோ மெனுவில் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிக்கலாம்.